நான் ஒன்னும் சீமானல்ல, நீங்க கேக்குறீங்கல்ல, இப்ப குறுக்க நான் பேசிட்டு இருக்கேன், மறிச்சு கேக்குறீங்க என்ன? இது பொது இல்லாம என்ன? ஏன்னா ஒரு நாட்டை நாசம் பண்ணிட்டு கற்பழிச்சிட்டு நாட்டை ஆண்டுட்டு இருக்கான், அதுக்கு கமிட்டி இல்ல. நடிகர்கள்னா உங்களுக்கு இழுச்சு வேணா? நீ என்ன பத்திரிகைன்னு முதல்ல சொல்லு தம்பி. இப்பதான் சொல்ற. குமுதம், உங்க பேர் ஐயா? கீதன், குமுதன், சொல்லுங்க என்ன பேர்? அப்படியெல்லாம் விட முடியாது. இங்கே பாருங்க, நில்லுப்பா தம்பி, அவர் கேட்கணும், கேளு தம்பி. குமுதம் கேளுப்பா. நாங்க இல்லைன்னு ஒன்னும் செய்யலையே, ஒன்னும் சொல்லலையே. ஏப்பா நல்லா கேளுங்கப்பா, நான் இவ்வளவு சொல்றேன், இதை ஒதுக்கி தள்ளுறீங்கன்னா நீங்க எப்பேற்பட்ட வன்மமாளர்களா இருப்பீங்க? அப்புறம் எப்படி? பல்கீஸ் பானு அரசியல்வாதிகள் ஆண்டுகிட்டு இருக்கிறவங்க இவ்வளவு வன்மத்தை பண்ணிட்டு நடிகர்களை புகழடைய விடாம பண்ணிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? எதுக்காகணும்? சரி, எனக்கு நடந்த கொடுமை எல்லாத்துக்கும் தெரியும். நீங்க சின்ன பசங்க, சொல்லட்டுமா? இதை சொல்லிடுறேன், உங்களுக்கு தெரியாது. நான் தண்டிக்கப்பட்டேன், 5 நாள் உள்ள போனேன், கடைசியில விடுதலை ஆனேன். அதே நவம்பர் 11 2011 50 லட்சம் ரூபாய் சம்பந்தப்பட்ட பொண்ணு எனக்கு நஷ்டீடு கொடுக்கணும்னு தீர்ப்பாச்சு. ஆச்சா? இப்ப யார் புகழ் கெடுத்துச்சு? அந்த பொண்ணு கல்யாணமா இருக்குது, நீ கண்ணி கழியாதவளா இருந்தேன்னு சொன்னது தப்பு, நீ விர்ஜினிட்டியோட இருந்தேன்னு சொன்னது தப்பு அப்படின்னு தீர்ப்பாச்சு. அது எத்தனை பேர் இந்த நடிகர் சங்கம் என்னை காப்பாற்ற வரல? அதே மாதிரி லேண்ட் கிராபிங்ல உள்ள போனேன். எப்பப்ப நான் பெரிய ஆளாகிறனோ, அரசியல்ல கால்பதிக்க விரும்புறனோ, அப்பப்ப நான் நாசம் பண்ணப்பட்டேன். 10 லட்சம் ரூபாய் தவிர தமிழ்நாடு கவர்மெண்ட் கஜானால இருந்து திருப்பி நான் கட்டின படம் போன வருஷம் எனக்கு வந்தது. நான் நிரபராதி. அது சர்வே நம்பர் வேற, இது வேறன்னு தீர்ப்பாச்சு. ஆனா நீங்க எதுலயுமே போடல. அந்த மாதிரி நான் கோவப்பட்டு பேசணுங்கிறதுக்கு இல்ல. இங்க அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணா அது ஈகோ பிரச்சனையா முடியும். அப்புறம் என்னத்துல முடியும்னா, பழிவாங்கறதுக்கு தான் இந்த சட்டங்களை பயன்படுத்துவாங்க. நாங்க யாரும் உத்தமர்கள் எல்லாம் சொல்லல, நான் சராசரி மனிதன். மைக் கொஞ்சம் தள்ளி வைங்க. ஆமா சார், இத ஒன்னே ஒன்னு சொல்லட்டுமா? அதாவது இயேசுநாதர் என்ன சொன்னார் அதை சொல்றேன். உங்களில் தப்பு செய்யாதவர்கள் யாரோ அவங்க கல்லடிங்க. சரியா? யாராவது ஒரு இப்ப கமிட்டின்னு அமைச்சாலும் முழுக்க 100 விழுக்காடு உத்தம புத்திரியாவோ புத்திரனாவோ இருக்க முடியுமா? இல்ல. சரியா? இப்ப திருட மேல குற்றம் சுமத்தனா அவன் ஓடுறான், முன்னாடி அவன் கத்திக்கிட்டே ஓடுறான். ஏய் திருட புடி திருடனை புடின்னு சொன்னா அவனும் கத்திக்கிட்டே போறான். அந்த மாதிரி திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி எல்லாம் பல விஷயங்கள் நடக்குது. பாய் எல்லாரும் சந்தோஷம். சினிமா கெடுக்கிறதுக்கு போடுறாங்க, தைரியம் இருந்தா போடுங்க. இப்ப பொதுக்குழுவில் போய் நான் என்னத்த பேசுறது? பெண்களுக்கு எதிரான பாலிய வன்கொடுமை கேரள மாநிலத்தில் தமிழ் திரையுலகில் அந்த மாதிரி நடக்கல அப்படின்னு சொல்றாங்க. பாலியல் வன்கொடுமை அமைதி உலகம் ஃபுல்லா நடக்குது, தவறு. சினிமாவில் சகோதரிகள், பெண்கள், கதாநாயகிகள், எங்க கூட நடிக்கிறவங்க எல்லாமே எங்க குடும்பம் ஒன்னா. அதாவது பெண்களுக்கு ஒரு அவமானம்னா அதுல முழு காரணம் நாங்க நடிக்கிறவங்க தான், எங்க குடும்பம் தான் அது. அதனால இப்ப நீங்க கேரளால நடக்குது, இங்க நடக்கல. ஒரு திருடன் ஒரு திட்டு போயிருச்சு உங்க வீட்டில், போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. எப்ப திருடு போச்சுன்னு கேட்பானா இல்லையா? போலீஸ்கார் கேட்பாரா இல்லையா? சார், ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடினா பலான்னு ஒரு அறை விட மாட்டாரு. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். எந்த துறையிலையும் ஒரு தப்பு நடந்தா ஒருத்தன் படுக்கைக்கு கூப்பிட்டா பலான்னு அரைஞ்சிட்டு போயிட வேண்டியதுதான். புரியுதுங்களா? தேன் எடுக்கிறவன் நக்கத்தான் செய்வான் போறங்க, அது வேற விஷயம். இப்ப யார் தேன் கூட்டில் கல் எறிகிறான்னு பார்க்கணும். சினிமாவை ஊத்தி மூடுறதுக்காக பாக்குறாங்க. இப்ப கேரளா மோகன்லால் ஒரு சின்ன ஏதோ மீட்டிங்ல ஒரு ஜாலி மூட்ல ஏதோ பண்றாருன்னா அது எப்படி ஒரு சாதாரணமா ஒரு விஷயம். அதை வச்சு அவர் கேரக்டர்லாம் இது பண்ணக்கூடாது. அம்மாங்கிறது அங்க ஒரு நடிகர் சங்கத்துக்கு எந்த ஒரு நாட்டிலையும் மாநிலத்திலையும் கொஞ்சம் இடிக்காதீங்க.
நடிகர்களுக்கு பாதுகாப்புக்காகவும் ஏழை நடிகர்களுக்கு பாரு இத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க. அவங்க குடும்பத்துக்கு என்ன செஞ்சாங்க என்னன்னு தெரியல. கொரோனான்னு போட்டு எல்லாம் ஊற்றி மூடிட்டாங்க, ஒருத்தர் போக முடியல. அந்த மாதிரி இங்கேயும் சரி நடிகர் சங்கம்லாம் பலமாக இருக்கணும். அம்மா மறுபடியும் அமைக்கப்படணும். கேரளாவில் மோகன்லால் அந்த இவர் மம்முட்டி அவர்கள் எல்லாமே சேர்ந்து எல்லா நடிகர்களும் சேர்ந்து உடனடியாக அமைக்கணும். நடிகர்களுக்கு ஒரு அமைப்பு